ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்தாயில், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள இறைவன் எல்லோருக்கும் வழங்கணும்னு சொல்லி அவனை அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு நாம பதிவிட போற விஷயம் சந்திராஷ்டமத்தை பத்தினதுதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரோகிணி நட்சத்திரம், புரட்டாசி மாசத்துல உள்ள ரோகிணி நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது என்னன்றத இந்த பதிவுல சொல்லுவோம். அதன்படி பாத்தீங்கன்னாக்கா, ரோகிணி நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 29/9/2025 இரவு 11:45 PM முதல் 30/9/2025 காலை 6:18 வரை ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். 30/9/2025 காலை 6:18 முதல் நண்பகல் 12:50 வரை ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நண்பகல் 12:50 PM முதல் இரவு 7:18 PM வரை ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அது இரவு 7:18 PM முதல் நள்ளிரவு, அதாவது பாத்தீங்கன்னாக்கா இது எப்படி சொல்றதுன்னா 1/10/2025 அப்படின்றது ஒரு கணக்கு எடுத்துக்கணும். அதன்படி 1:43 AM வரை ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த 4 பாதங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கான 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது புரட்டாசி மாதம், ஆங்கிலத்துக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான சந்திராஷ்டம காலத்தை நாம் இந்த பதிவுல போட்டிருக்கோம். இதை பார்த்து எல்லோரும் பயனடையணுன்றதுதான் நம்மளோட தினப்பதிவாகவே இது செஞ்சுட்டு வரோம். ஆகவே சந்திராஷ்டம காலத்துல உங்களுக்கான காலங்கள், செய்ய வேண்டிய சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டம காலம் அந்த நேரம் முடிந்ததுக்கு பிறகு உங்களோட நட்சத்திர பாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுப நிகழ்வுகளை நீங்க செய்துக்கிறதுக்கு ஏதுவா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சந்திராஷ்டம பதிவை போறோம். இது அனைவரும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இது மேலும் தெரியப்படுத்துறது உங்களோட நண்பர்கள், உறவுகளுக்கு தெரியப்படுத்தி இந்த சந்திராஷ்டம காலத்தை அவங்க பயனடைறதுக்கு செய்யுங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.